பெட்ரோல் குண்டு வந்து வீசியிருக்காங்க. இங்கே ஒரு கடையில் பக்கத்தில் உள்ள ஒரு முனையிலையும். இது மாதிரி அடிக்கடி இந்த பகுதியில் நடக்கிறதுனால காவல்துறை அதிகாரிகளுக்கு அங்கே அனைத்து வியாபாரிகளின் சார்பாகவும் வியாபார சங்கங்களின் சார்பாகவும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். எங்களுக்கான பாதுகாப்புகளை வந்து உறுதி செய்கிறதுக்கு தேவையான மேல் நடவடிக்கைகள் என்ன எடுக்கணுமோ அதை துரிதலாக எடுத்து நடவடிக்கை எடுக்கும்படி அனைவர் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கிறோம். ஆப்னர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய செய்திகள். பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் செருப்பு கடை ஒன்றில் மர்ம நபர் புகுந்த திடீரென பெட்ரோல் குண்டு வீசினார். இதனால் வாடிக்கையாளர்கள் அலறி அடித்து ஓடினர். போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் என்என் கார்டன் பகுதி உள்ளது. இங்கு சாகுல் அமீத் என்பவருக்கு சொந்தமான ஐலுக் செருப்பு கடையில் புகுந்த மர்ம நபர் ஒருவர் பெட்ரோல் குண்டு வீசி கூட்டத்தோடு கூட்டமாக தப்பி ஓடினார். வெடி சத்தம் கேட்டவுடன் துணிக்கடை உரிமையாளரும் வாடிக்கையாளர்களும் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். இச்சம்பவம் குறித்து காவல்துறை கட்டுப்பாட்டு அறிக்க புகார் அளிக்கப்பட்டது. உடனடியாக காவல்துறையினர் அங்கு விரைந்து சென்று வழக்கு பதிவு செய்தனர். தடயவியல் நிபுணர்களும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். CCTV காட்சிகளோடு மர்ம நபரின் வீடியோ பதிவு உள்ளதா என்றும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. பெட்ரோல் குண்டு வந்து வீசியிருக்காங்க. இங்கே ஒரு கடையில் பக்கத்தில் உள்ள ஒரு முனையிலையும். இந்த தெருவில் பார்த்தீங்கன்னாக்கா அது அளவுக்கு அதிகமான பொது வெகுஜனங்கள் வந்து நடமாடக்கூடிய இடங்கள். இந்த இடத்துல இந்த மாதிரி சம்பவம் நடந்தது வந்து இங்கே உள்ள எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த சம்பவம் நடந்த உடனே உயர் காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே வந்து விரைஞ்சு இங்கே வந்துட்டாங்க, நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து வந்து தடவியல் நிபுணர்களும் வந்து அந்த வேலையும் அவங்க பார்க்குறாங்க. காவல்துறையோட இந்த துரிதமான நடவடிக்கைகள் எங்களுக்கு திருப்தியாக தான் இருக்குது. இருந்தாலும் இங்கே வந்து அதிகப்படியான பொது வெகுஜனங்கள் வந்து சரளமாக வந்து போயிட்டு இருக்கக்கூடிய இடங்கள், முழுக்க வணிக சில்லறை கடைகள் வந்து நிறைஞ்சிருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்துல இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து அதிர்ச்சியாகவும் இருக்குது. இருந்தாலும் இந்த பகுதியில் வந்து இதை மாதிரி சம்பவம் இதான் நடந்திருக்கு முதல் தடவை. இதை தாண்டி வந்து ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு செப்பல் கடையில் வந்துட்டு சில சம்பவங்கள் நடந்து இன்னும் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார், இன்னும் அவர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகலை. ஸோ இது மாதிரி அடிக்கடி இந்த பகுதியில் நடக்கிறதுனால காவல்துறை அதிகாரிகளுக்கு அங்கே அனைத்து வியாபாரிகளின் சார்பாகவும் வியாபார சங்கங்களின் சார்பாகவும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். எங்களுக்கான பாதுகாப்புகளை வந்து உறுதி செய்கிறதுக்கு தேவையான மேல் நடவடிக்கைகள் என்ன எடுக்கணுமோ அதை துரிதலாக எடுத்து நடவடிக்கை எடுக்கும்படி அனைவர் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கிறோம்.